என் பையன் என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டான். கடை திறப்பை பத்தி சொல்றதுக்கு தான் கால் பண்றான். அம்மா சொல்லு கண்ணா. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. சொல்லு கண்ணா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அம்மா அது வந்து என்ன கண்ணா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, கௌதம் அண்ணா அங்கேயே இருக்காரு. அவரு நம்பருக்கு கால் பண்ண ரீச் ஆகல. இல்லப்பா. சரிம்மா, நான் வீட்ல வந்து பாத்துக்கிறேம்மா. பாய்மா. இப்ப கூட வரும் ஏன் சொல்லல? அம்மா அம்மா. வருண், என்னடா வந்த உடனே அம்மா கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? இருங்கப்பா சொல்றேன். அம்மா. என்ன கண்ணா? அம்மா இந்த பக்கம் வா. அம்மா. என்ன கண்ணா? நான் உங்களுக்கு பிடிச்ச பக்லாவா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அட, இந்தாங்க சாப்பிடுங்க. என்னடா அண்ணாவளிக்கு மட்டும் ஸ்வீட் கொடுக்குற? உங்களுக்கும் வேற ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க. இந்தாங்க பெரியம்மா சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்க நீ எடுத்துக்கோண்ணா. என்னடா சொல்லலான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அப்பா இந்தாங்கப்பா எடுத்து. எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? அத்தைக்கு கடை திறக்கிறத பத்தி சொல்ல போறீங்களா? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட் எடுக்கிறியா? என்னக்கான விஷயம்? எதுக்கு எல்லாருக்கும் திடீர்னு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குற? அம்மா அது வந்து நான் ஒரு அம்மா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். அங்க ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தம்மா. அவ்வளவுதாம்மா. என்னடா வருண், நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வந்த வேகத்தையும் நீ எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்ததையும் பார்த்து நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறியோன்னு நினைச்சோம். இப்படி சும்மா வாங்கிட்டு வந்தேங்கிற? வேற எந்த ஒரு காரணமும் இல்லையா? இல்ல, வேற எந்த காரணமும் இல்லை. நான் சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க.